வெல்கம் டு பி ஏ புக். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ்ல ஜியாகிரபில ஃபர்ஸ்ட் தலைப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடியது புவி அமைவிடம் அப்படிங்கிறது. இந்த புவி அமைவிடம் அப்படிங்கிற தலைப்பு ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல லெசன் 1 வந்து நீங்க படிக்கணும். அதுக்கடுத்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஜியாகிரபி புக்ல லெசன் 2 வந்து படிக்கணும். இந்த 2 லெசனுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 2 லெசன்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த தலைப்பின் கீழ கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்பாங்க. சோ அதனால இந்த 2 லெசனை கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு குரூப் 4க்கு மட்டும் தான் இருக்கு. குரூப் 2க்கு கிடையாது. சோ அதனால குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த டாபிக் நீங்க படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும், மேம் குரூப் 4 அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தானே, அப்ப எதுக்கு நான் 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய லெசன்ஸை படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி அங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற இது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 10th ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பேசிக் நாலேஜ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கறதா. ஓகேங்களா? ஏன்னா இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்களா, 6th அப்புறம் உங்களுக்கு எந்த லெசன் எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்லயுமே இந்த டாபிக் கவரா இருக்காது. அப்படி பாத்தீங்கன்னா அப்ப அதை மட்டும் படிச்சா போதுமானதுன்னா கண்டிப்பா கிடையாது. கொஸ்டின்ஸ் இங்க இருந்து கேட்பாங்க. அப்ப நீங்க வந்து ஏன் 11th இருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஓகேங்களா? சோ அதனால இந்த 2 லெசனையுமே கிளியரா படிச்சுக்கோங்க. இதுல இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய செகண்ட் லெசனா இருக்கிறது தான் இந்த சூரிய குடும்பமும் புவியும். இந்த லெசன்ல நீங்க டைரக்டா வந்து படிக்காதீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் டக்குன்னு புரியாது, நீங்க படிக்கும் போது கன்ஃபியூசிங்கா இருக்கும். சோ அதனால வீடியோவை கிளியரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இந்த லெசன் புரிஞ்சிடும். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த சூரிய குடும்பமும் புவியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெசன். சோ இதை பார்ட் வைஸா நம்ம பார்க்கலாம். ஒரு 2 or 3 பார்ட்ஸ்ல வந்து இந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க இருந்து தான் உங்களுக்கு லெசன் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல லாஸ்ட்ல இருந்து டோட்டலா உங்களுக்கு ஒரு 16 டாபிக்ஸ் இருக்கும். இதுல சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும். இந்த 16 சப் ஹெட்டிங்ஸையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பேரண்டம் என்பது அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் மற்றும் பிற பருப்பொருட்களையும் ஆற்றலையும் கொண்டுள்ள ஒரு பரந்த முடிவற்ற வான்வெளி ஆகும். அப்ப பேரண்டம் அப்படின்னா என்னன்னா, பல அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் மற்றும் பிற பருப்பொருட்கள், மத்த பொருட்களுமே இருக்கும். சோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகமா நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பரந்த முடிவற்ற ஒரு வான்வெளி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதோட எல்லை எவ்வளவு அப்படின்னு இன்ன வரைக்குமே நம்மளுக்கு தெரியாது, ஒரு பேரண்டத்தோட எல்லை எவ்வளவு அப்படின்றது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, புவியுடைய தோற்றம் பற்றிய கோட்பாடுகள் கொடுத்திருக்காங்க. இந்த புவியின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகள் முந்தைய காலங்கள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து யாரோடது பிரபலமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மன் பேராசிரியரான இமானுவேல் காண்ட் அப்படிங்கிறவருடைய தீசிஸ் தான் வந்துட்டு, ஹைபோதேசிஸ் தான் வந்து பிரபலமா இருந்துச்சு. சோ இத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 1796ல கணித மேதை லாப்லேஸ் லாப்லேஸ் வந்து புதுப்பிக்கிறாரு. சோ இந்த லாப்லேஸ் புதுப்பிச்ச அந்த ஹைபோதேசிஸ் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெபுலார் கருதுகோள் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ அப்ப இந்த நெபுலார் கருதுகோள்ல என்ன சொல்லிருக்காங்க, எப்படி புவி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா, இங்க ரீட் பண்ணுங்க. இதன்படி மெதுவாக சுழலும் இளம் சூரியனுடன் தொடர்புடைய பொருட்களின் மேக கூட்டங்களில் இருந்து கோள்கள் உருவாகி இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு சூரியன் இருந்திருக்கு. அந்த சூரியனோடு தொடர்புடைய பல பொருட்கள் இருந்திருக்கு. அந்த பொருட்களுடைய மேகக்கூட்டங்கள்ல இருந்துதான் கோள்கள் தோன்றி இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் பருப்பொருட்கள், வான்பொருட்கள் இருந்திருக்கு. அந்த வான்பொருட்கள்ல இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள்ல இருந்துதான் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, சோ கோள்கள்லாம் வந்து தோன்றி இருக்கும், உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த நெபுலார் ஹைபோதேசிஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து ஒருத்தர் இன்னொரு ஹைபோதேசிஸ வந்து முன்வைக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, புவியின் தோற்றத்தை பற்றிய அகத்திரல் கோட்பாட்டை லிட்டில் டன் என்பவர் முன்வைத்தார். சோ இங்கே இன்னொரு தியரி வந்து முன்வைக்கிறாங்க. அது என்ன தியரினா, அகத்திரல்வு கோட்பாடு அப்படின்றாங்க. சோ இதுல இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கோட்பாட்டின் படி 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய மண்டலமானது சூரிய நெபுலா என்று அழைக்கப்படும் தூசி மற்றும் வாயுக்கள் நிறைந்த மேக கூட்டமாக இருந்தது. சோ இந்த சூரிய நெபுலா சுழன்ற போது ஈர்ப்பு விசையானது பொருட்களை தகர்த்து சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியனை உருவாக்கியது. சூரியன் உருவானதும் மீதமுள்ள பொருட்கள் இறுகத் தொடங்கின. சிறிய துகள்கள் ஈர்ப்பு விசையால் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பெரிய துகள்களாக மாறின. சூரிய காற்று புவி போன்ற கோள்கள்
உருவாக காரணமாகிய பெரிய பாறைகள் பொருட்களை விட்டுவிட்டு ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற இலகுவான தனிமங்களை மைய பகுதியிலிருந்து வெளியேற்றியது. ஆனால் தொலைவில் இந்த சூரிய காற்றுகள் இலகுவான கூறுகளின் மீது குறைவான தாக்கத்தை ஏற்படுத்தியதால் அவைகள் இணைந்து பெரிய வாயு பெருங்கோள்களாக உருவாகின. இவ்வாறு கோள்கள், துணைக்கோள்கள், குறுங்கோள்கள், வால் நட்சத்திரங்கள் போன்றவை உருவாகின அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு தூசி படலமா இருக்கு. தூசும் வாயுக்களும் சேர்ந்து ஒரு மேக கூட்டமா இருந்திருக்கு அப்படின்றாங்க. நம்ம ஜஸ்ட் இப்படி இமேஜின் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல இருக்கிற மாதிரி. சோ இப்ப இதுதான் தூசுக்கள், வாயுக்கள் நிறைந்த ஒரு போர்ஷன். இதுக்கு பேரு தான் என்னன்னா சூரிய நெபுலா அப்படிங்கிறாங்க. இது ஒரு மேக கூட்டம். தூசுக்களும் வாயுக்களும் இருக்கக்கூடிய ஒரு மேக கூட்டம். இந்த மேக கூட்டத்துக்கு பேர் என்னன்னா சூரிய நெபுலா. இந்த சூரிய நெபுலா என்ன ஆகுது அப்படின்னா இப்படி ரொட்டேட் ஆயிருக்கு. ரொட்டேட் ஆகும்போது அதாவது சுழற்சியின் காரணமா என்ன ஆகுதுன்னா ஈர்ப்பு விசையானது பொருட்களை தகர்த்து, அதாவது இங்க இருக்கக்கூடிய தூசுக்கள், வாயுக்கள்லாம் இருக்குல்ல, அது மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் இருந்திருக்கும் கண்டிப்பா. அந்த பாறைகள்லாம் இருந்திருக்கும். அந்த பாறைகள்லாம் தகர்த்து என்ன பண்ணுதுன்னா சூரிய குடும்பத்தோட மையத்துல சூரியனை உருவாக்கி இருக்கு அப்படின்றாங்க. அப்ப சூரிய குடும்பத்தோட மையத்துல இதுதான் சூரியன். இப்ப சூரியனை உருவாக்கிருச்சு. இந்த சூரியன் உருவானதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பாறைகள்லாம் அப்படியே இங்கேயே இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய வாயுக்கள் இருக்குல்ல, இந்த மேகக்கூட்டத்துல இருக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுதுன்னா இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய காற்று மையப்பகுதியில இருந்து வெளியே தள்ளுது. ஓகேங்களா? சோ அப்ப இங்க பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய பாறைகள் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்னோட ஒன்னா சேர்ந்து, அதாவது சின்ன சின்ன துகள்கள்லாம் சேர்ந்து பெரிய துகளா மாறி ஒரு கோளா வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்போ இங்க சூரியனுக்கு பக்கத்துல கோள்களா உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? சோ இதுக்கடுத்து இந்த மையப்பகுதியில இருந்து வெளியேற்றப்பட்ட அந்த வாயுக்கள் இருக்குல்ல, இந்த ஹீலியம், ஹைட்ரஜன் இந்த மாதிரியான வாயுக்கள் எல்லாமே, இலகுவான தனிமங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா அவுட்டர் சைட்ல போயிருச்சு அப்படின்னும். அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து வாயுக்கோள்களா தூரத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சா? சோ சென்டர்ல சூரியனை உருவாக்குது. அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய பாறைகள் அதெல்லாமே சேர்ந்து கோள்களா உருவெடுக்குது. அதுக்கடுத்து இங்க இருந்து வெளியேற்றப்பட்ட சூரிய காற்றினால வெளியேற்றப்பட்ட அந்த இலகுவான தனிமங்கள், வாயுக்கள் எல்லாமே வெளியில தொலைவுல, ரொம்ப தொலைவுல போயிட்டு அங்க சூரிய காற்றோட தாக்கம் குறைவா இருந்துச்சு. அதனால அந்த இடத்துல அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாயுக்கோள்களா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் என்னன்னா அகத்திரள்வு கோட்பாடு அப்படிங்கிறது. இப்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கனமான தனிமங்கள் ஒன்றோடொன்று மோதி முதலில் புவியின் உட்கரு உருவானது. கனமான தனிமங்கள் மையத்தை நோக்கி மூழ்கிய போது மெல்லிய தனிமங்கள் மேலோட்டை உருவாக்கியது. இந்நேரத்தில் புவியில் காந்த புலம் உருவாகியது. புவியின் ஈர்ப்பு விசை சில வாயுக்களை கவர்வதால் புவிக்கு மேல் வளிமண்டலம் உருவாகியது. இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இது ஓவராலா சூரிய குடும்பத்தை பத்தி கொடுத்தது. இப்போ இந்த சூரிய குடும்பத்துல ஒண்ணுதான் என்னது புவி அப்படிங்கிறது, பூமி. அந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படின்றாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதேதான். இங்க இருக்கக்கூடிய பாறைகள்லாம் என்ன ஆகுது ஒன்றோடு ஒன்று மோதி பெரிய பொருளா உருவாச்சு அப்படின்றமல்ல, அததான் இங்க கொடுத்திருக்காங்க. கனமான தனிமங்கள் ஒன்றோடொன்று மோதி இறுகி முதலில் புவியோடைய உட்கரு உருவாகுது. சோ இந்த உட்கருல என்ன ஆகுது அப்படின்னா கனமான தனிமங்கள் எல்லாமே உள்ள போய் மூழ்க ஆரம்பிக்குது. அப்ப உட்கரு கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி ஆகுது. அதுக்கடுத்து மெல்லிய தனிமங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா மேலேயே இருந்தது. அப்ப இது ஒரு ஓடு மாதிரி உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இது பூமியோட உட்கரு. அதுக்கு மேல ஒரு மெல்லிய ஓடு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா காந்த புலம் உருவாகுது அப்படின்றாங்க. சோ நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல வடக்கு வச்சு தலை வச்சு படுக்காதீங்க அப்படின்லாம். ஏன்னா இந்த காந்த புலம் இருக்கிற ரீசனாலதான் நார்த் போ சவுத் போல் நோக்கி இப்படி காந்த புலம் இருக்கும். சோ இந்த காந்த புலம் உருவாகுது. புவியின் ஈர்ப்பு விசை சில வாயுக்களை கவர்வதால் புவியில இருக்கக்கூடிய புவி ஈர்ப்பு விசை என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாத்தையுமே இழுக்குது. அப்ப இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா புவிக்கு மேல ஒரு வளிமண்டலம் உருவாயிடுச்சு. சோ இததான் இந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது இப்படி ஒரு வளிமண்டலம், பூமியை சுத்தி ஒரு வளிமண்டலம் உருவாயிடுச்சு. சோ இதுதான். ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய நவீன கோட்பாடு. இப்ப அண்டம் எப்படி தோன்றுச்சு? இப்ப நம்ம சூரிய குடும்பத்தை பத்தி மட்டும்தான் பார்த்தோம். ஆனா சூரிய குடும்பம்ங்கிறது பேரண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் அண்டத்துல அதுக்குள்ள ஒரு குடும்பமா இருக்கிறது தான் சூரிய குடும்பம். ஓகேங்களா? அதாவது பேரண்டம் இருக்கும். பேரண்டம்னா பல அண்டங்கள் சேர்ந்தது பேரண்டம். அந்த அண்டங்கள்ல ஒரே ஒரு அண்டத்துல பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு அண்டம்னு சொல்லுவோம். அதுல ஒரு குடும்பம் தான் நம்மளோட சூரிய குடும்பம். ஓகேங்களா? பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய மிக முக்கியமான கோட்பாட்டை
பெருவெடிப்பு கொள்கை. பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிறது பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக் பேங் தியரி மூலமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது விரிவடையும் பேரண்டம் கருதுகோள் என்றும் அழைக்கப்படுகிறது. 1927ஆம் ஆண்டு பெல்ஜிய வானியலாளரான அபே ஜார்ஜ் லாமட்ரே பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய கோட்பாட்டை முதலில் முன்வைத்தார். சோ இவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்டம் பத்தி வந்து கோட்பாட முன்வைக்கிறாரு. சோ அவர் வச்சதுதான் வந்து என்னன்னா பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி அப்படிங்கிறது. சோ இவர் அப்படி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாருங்க. எட்வின் ஹப்பிள் என்பவர் பேரண்டம் விரிவடைந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரங்களை முன்வைக்கிறார். அதாவது பேரண்டம் வந்து இருக்க பெருசாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு யாரு சொல்றாங்க அப்படின்னா எட்வின் ஹப்பிள் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இதை பெருவெடிப்பு கோட்பாடு என்றும் அழைக்கிறோம். சாரி, எட்வின் ஹப்பிள் சொல்றதுதான் வந்து பெருவெடிப்பு கோட்பாடு. இக்கோட்பாட்டின்படி 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பேரண்டம் உருவாகி விரிவடைய தொடங்கியது. அப்ப ஒரு 13.75 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே பேரண்டம் உருவாகி அது என்ன ஆகுது அப்படின்னா இருக்க பெருசாகிக்கிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னா எட்வின் ஹப்பிள் அப்படிங்கிறவர் தான் சொல்றாரு. மிக விரைவாக விரிவடையும் பலூன் போல எலக்ட்ரானை விட சிறிய அளவில் இருந்து தற்போதைய அளவிற்கு ஒரு நொடி பொழுதில் பெருகியது அப்படின்றாங்க. சோ இது என்ன அப்படின்னா இனிஷியலா எதுவுமே இருந்திருக்காது. ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா ஒரு அணுவுல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய பார்ட்டிகல் தான் என்னன்னா எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் சைஸுக்கு இருந்து சடனா ஒரு செகண்ட்ல ஒரு பெரிய பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிறது அதுதான். சின்னதா இருந்தா அது வந்து படார்னு வெடிச்சு பெரிய பொருளா உருவெடுக்கிறது தான் வந்து இந்த இடத்துல பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானை விட சிறிய அளவில் இருந்து தற்போதைய அளவிற்கு இப்ப இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நொடி பொழுதுல பெருசாச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. சோ அடுத்தது பேரண்டத்திலிருந்து பருப்பொருட்கள் பெரும் சக்தியுடன் அனைத்து திசைகளிலும் வெளியே வீசப்பட்டன. ஒரு எலக்ட்ரான் சைஸ்ல இருந்து இப்ப பெருசாகுது. அப்படி பெருசாகும் போது இது என்ன ஆகுது, வெடிச்சு பெருசாகுது அப்படின்றாங்க. அப்ப வெடிச்சு பருப்பொருட்கள் வந்து பெரும் சக்தியோட வெவ்வேறு திசைகள் அனைத்து திசைகள்லயும் என்ன ஆகுதுன்னா வீசப்படுது. இந்த செயல்பாட்டினால் பல குழுக்களாக உருவான நட்சத்திரங்களையே பல குழுக்களா வந்து உருவாக்கக்கூடிய நட்சத்திரங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அண்டங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு அண்டம் அப்படின்னா பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள், நட்சத்திர எச்சங்கள், நட்சத்திர வாயுக்கள், தூசு மற்றும் புலப்படாத பொருட்கள் டார்க் மேட்டர்ஸை உள்ளடக்கியது. கேலக்சி, அப்ப அண்டத்துக்கு தான் என்ன பேருன்னா கேலக்சி. இந்த கேலக்சி என்ற சொல் கேலக்சியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கேலக்சி என்றால் பால்வெளி என்று பொருள். பால்வெளி அண்டம் என்பது நம் சூரிய குடும்பம் அமைந்துள்ள ஒரு அண்டம். சோ நம்ம சூரிய குடும்பம் எந்த அண்டத்துல இருக்கு அப்படின்னா கேலக்சி மில்கி வே கேலக்சில தான் இருக்கும். பால்வெளி அண்டத்துலதான் வந்து இருக்கு. ஓகேங்களா. பால்வெளி விண்மீன் திரள் கூட்டங்கள்ல வந்து இருக்கும். ஓகேங்களா. சோ இந்த பேரண்டத்துல இருந்து பல குழுக்களா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து அண்டங்களா உருவாகுது. ஒவ்வொரு அண்டமா உருவாகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அண்டத்துல ஒண்ணுதான் நம்மளோட மில்கி வே அப்படிங்கிறது. சோ இந்த மில்கி வே கேலக்சில தான் நம்மளோட சூரிய குடும்பம் அமைஞ்சிருக்கு. சோ அப்ப அண்டங்கள் 3 பெரும் வடிவங்களை கொண்டுள்ளது. சோ ஒவ்வொரு வடிவத்துல இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா சுருள் வடிவம், ஸ்பைரல் கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட மில்கி வே வந்து ஸ்பைரல் கேலக்சி. சோ இந்த மாதிரிதான் எப்படின்னா இப்படி காயில் மாதிரி இருக்கக்கூடியதுதான். சோ இந்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து ஸ்பைரல் கேலக்சி, சுருள் வடிவ அண்டம். இது நட்சத்திரங்கள், வாயுக்கள் மற்றும் தூசுக்களாலான தட்டையான மற்றும் சுழலும் வட்ட வடிவத்தை கொண்டுள்ளது. இதன் மையத்தில் நட்சத்திரங்கள் குவிந்திருப்பதால் இதனை வீக்கம், பல்ஜ் என்கிறோம். சோ இதுல வந்து என்னன்னா இந்த சென்டர் பார்ட்ல பாருங்க ரொம்ப பிரகாசமா இருக்கா. சோ இந்த சென்டர் பார்ட்ல அதிக நட்சத்திரங்கள் குவிஞ்சிருக்கும். சோ இதுதான் வந்து பல்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்படியே போக போக அப்படியே லைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அடுத்தது பால்வெளி மண்டலம் மற்றும் ஆண்ட்ரோமேடா அண்டம் ஆகியவை சுருள் வடிவ அண்டங்களாகும். அப்ப சுருள் வடிவ அண்டத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்பாங்க. ஒண்ணு வந்து மில்கிவே கேலக்சி, இன்னொன்னு வந்து ஆண்ட்ரோமேடா கேலக்சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நீள்வட்ட அண்டம். நீள்வட்ட அண்டம்னா இப்படி இருக்கிறது தான் வந்து நீள்வட்ட அண்டம். நம்ம இப்ப பார்த்தது ஸ்பைரல், அது இப்படி இருக்கிறது. இது வந்து நீள்வட்ட அண்டம். எலிப்டிக்கல் கேலக்சிஸ் அப்படின்னா என்னன்னா இது குறைவான வாயுக்களை கொண்ட வயதான நட்சத்திரங்களை கொண்டுள்ளது. அதாவது இதுல வாயுக்கள் வந்து குறைவா இருக்கும், பட் நட்சத்திரங்கள் அதிக அளவு இருக்கும். ஆனா வயதான நட்சத்திரங்களா இருக்கும். சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா மெசியர் 89 அண்டமானது ஒரு நீள்வழி அண்டமாகும். அப்ப மெசியர் 89 அப்படிங்கிறது நீள்வழி அண்டத்துக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது ஒழுங்கற்ற அண்டம், இர்ரெகுலர் கேலக்சி. இது எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. இப்படி இந்த ஷேப்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இர்ரெகுலரா இருக்கும். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், சோ எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ இந்த மாதிரி இர்ரெகுலர் கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிக அளவில் தூசுக்களும் வாயுக்களும் நிறைந்த இளமையான அண்டமாகும். சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இதுல எப்படி குறைவான வாயுக்கள்,
அண்ட் வயதான நட்சத்திரங்கள்னு சொன்னோம். ஆனா இதுல அதிக அளவு வாயுக்கள் இளமையான நட்சத்திரங்கள். ஓகேங்களா? இதற்கு இது மிகவும் பிரகாசமானது. ஏன்னா இளமையா இருக்கும் பொழுது என்ன ஆகும்? பிரகாசமா இருக்கும். சோ அது மாதிரி. சோ எடுத்துக்காட்டு பெரிய மேக்கலனிக் மேகம் அப்படிங்கிறது தான் இதுக்கான எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? தொடக்கத்தில் பேரண்டம் ஆற்றல் மட்டுமே நிறைந்தது. தொடக்கத்துல ஸ்டார்டிங்ல வந்து பேரண்டம் அப்படிங்கிறது என்ன? ஆற்றலால மட்டும்தான் நிறைஞ்சிருந்துச்சு. இந்த ஆற்றல்கள் சில துகள்களா மாறுது. அந்த துகள்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துதான் கோள்களா உருவெடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்கத்தில் பேரண்டம் ஆற்றலால் மட்டுமே நிறைந்தது. இந்த ஆற்றல்கள் சில தூசுக்களாக மாறின. எனர்ஜி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த எனர்ஜி அடுத்து பார்ட்டிகல்ஸா மாறுது. சோ இது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற லேசான அணுக்களாக மாறுது. சோ அதுக்கப்புறம் அணுக்களா மாறுது. இந்த அணுக்கள் ஒன்றிணைந்து அண்டங்களாகவும் பின்னர் நட்சத்திரங்களாகவும் மற்றும் பிற தனிமங்களாகவும் தோன்றுது. இது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய கருத்தாக அறிவியல் அறிஞர்களால் மதிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ ஜெனரலாவே அறிவியல் அறிஞர்கள் எதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஸ்டார்டிங்ல எனர்ஜி இருந்துச்சு. அந்த எனர்ஜி தான் வந்து பார்ட்டிகல்ஸா கன்வெர்ட் ஆச்சு. ஹைட்ரஜன், ஹீலியம் பார்ட்டிகல்ஸா கன்வெர்ட் ஆகுது. அந்த பார்ட்டிகல்ஸ் அதுக்கப்புறம் தனிமங்களாகவும் அண்ட் வாயுக்களாகவும் உருவெடுத்து பெரிய கோள்களா வந்து உருவெடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வானியலாளர்களின் கருத்துப்படி நாம் காண்கின்ற அண்டங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் கோள்கள் போன்றவை பேரண்டத்தின் 4% பகுதி மட்டுமே ஆகும். அதாவது நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம்ல, மில்கி வே கேலக்சி இருக்கு, ஆண்ட்ரோமெடா இருக்கு, மெஷியர் 89 இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அளவு அறிவியல் கண்டுபிடிப்புனால கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது எல்லாமே ஒரு 4% கூட தேராது. மீதி இருக்கக்கூடிய 96% நம்ம இன்னும் பார்க்க கூட இல்ல அப்படின்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட கேலக்சியே முழுசா பார்க்கல. சோ அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு 4% கூட இருக்காது. இதை விட அதிகமா இன்னும் இருக்கு அப்படின்றாங்க. சோ மீதமுள்ள 96% பொருட்களை நாம் காணவோ அல்லது எளிதில் புரிந்து கொள்ளவோ இயலவில்லை. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கூட நம்மளால முடியல அப்படின்றாங்க. ஈர்ப்பு புல ஒளி விலகல் இது ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈர்ப்பு புல ஒளி விலகல் என அழைக்கப்படும் புதிய அளவை நுட்பம் பேரண்டத்தின் வயது மற்றும் புலப்படாத ஆற்றலின் வலிமை ஆகியவற்றை உறுதிப்படுத்தியது. சோ இதை வச்சுதான் வந்து நம்மளோட அண்டம் வந்து அதாவது பேரண்டம் வந்து ஒரு 13.75 இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாச்சு. நம்மளோட அண்டம் வந்து ஒரு 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாச்சு அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. அப்ப இந்த வயது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஈர்ப்பு புல ஒளி விலகல் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படிங்கறதையுமே வந்து இதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேரண்டத்தின் விரிவாக்கம் புலப்படாத ஆற்றலினால் துரிதப்படுத்துகிறது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம். பேரண்டம் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம். சோ இது வந்து புலப்படாத ஆற்றல்னால நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனா there is a எனர்ஜி. சோ அந்த எனர்ஜினால என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பாண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. விஞ்ஞானிகள் ஈர்ப்பு புல ஒளிவிலகலை பயன்படுத்தி இப்ப சொன்னல இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஈர்ப்பு புல ஒளிவிலகலை பயன்படுத்தி பிரகாசமாக ஒரு செயல்படும் அண்டத்திலிருந்து புவிக்கு பயணித்த ஒளியின் தூரத்தையும் அண்ட விரிவாக்கத்தினையும் சில விவரங்களையும் கண்டிருந்தனர். சோ அப்ப இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிதான் அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் தூரத்தை வந்து அளக்குறாங்க. அதாவது ஒளி வந்து எவ்வளவு தூரம் அண்டத்துல இருந்து புவிக்கு பயணித்த ஒளியின் தூரத்தை கணக்கிடுறாங்க. சோ ஒளியை பயன்படுத்தி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதை வச்சுதான் மெஷர் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி மேம் பாசிபிளா அப்படின்னா இந்த கான்செப்டை வச்சுதான் நம்மளுக்கு வந்து பூமியில இருந்து சூரியன் இவ்வளவு தூரத்துல இருக்கு அண்ட் சூரியன்ல இருந்து ப்ளூட்டோ இவ்வளவு தூரத்துல இருக்கு, நெப்டியூன் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு ஒரு தோராயமான ஒரு கால்குலேஷன் சொல்றாங்கல்ல. சோ அது எந்த டெக்னாலஜி வச்சு சொல்றாங்கன்னா இந்த இதுதான் வச்சு ஈர்ப்பு புல ஒளி விலகல் டெக்னாலஜி வச்சுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்த டாபிக் 2.4 நட்சத்திரங்கள் மற்றும் நட்சத்திர கூட்டங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் என்பது சுய வெளிச்சம் மற்றும் வெப்பத்தை கொண்டவை ஆகும். சோ நட்சத்திரங்கள் அப்படின்னு தானா ஒளிரக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் அதுல இருந்து வெப்பமும் வெளியில வரும். ஏன்னா ஒளிருது அப்படின்னாவே அதுல இருந்து என்ன வரும்? வெப்பம் வரும். ஆற்றல் இருந்தாதான் ஒளிர முடியும். ஆற்றல் இருக்கு ஒளிருது அப்படின்னா கண்டிப்பா ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன். அப்ப பூமிக்கு மிக அருகில் உள்ள ஒரு நட்சத்திரம் அப்படின்னா எதுனா சூரியன். ஏன்னா சூரியன் கிட்ட மட்டும்தான் இருந்து என்ன இருக்கு? நம்மளுக்கு லைட்ஸ் கிடைக்குது. அப்ப அது வந்து தானா ஒளிரக்கூடிய ஒரு இது. சூரியன் வந்து தானாவே ஒளிரும். அதுல இருந்து வெப்பம் ப்ரொடியூஸ் ஆகும். அததான் நம்ம கோள்கள்லாம் வந்து பயன்படுத்திருக்கு மத்த கோள்கள்.
சூரியனை விட மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்பாங்க. சிரியஸ் அப்படிங்கிறது சூரியனை விட மிக பிரகாசமான நட்சத்திரம். ஓகேங்களா? சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் நட்சத்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்சிமா சென்டாரி அப்படிங்கிறது. சோ சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா பிராக்சிமா சென்டாரி. போதுமான அளவு தூசுக்கள், வாயுக்கள் ஈர்ப்பு சக்தியினால் ஒன்றாக பிணைந்து நட்சத்திரங்கள் உருவாகின்றன. அப்ப போதுமான அளவு தூசுக்களும் வாயுக்களும் ஈர்ப்பு சக்தியினால் அப்படியே ஒரு ஒரு பாயிண்ட வச்சு நோக்கி எல்லாம் சேர்ந்து பிணைந்து நட்சத்திரங்களா உருவாகுது. ஒரு நட்சத்திரம் வாழ்நாளில் பெரிய சிவப்பு நட்சத்திரம், வெண்குள்ள நட்சத்திரம், நியூட்ரான் நட்சத்திரம் மற்றும் கருத்துளை போன்ற வடிவங்களாக மாற்றம் அடைகிறது. அப்ப இனிஷியலா இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு நல்ல மிளிரக்கூடிய, அதாவது இளமையான நட்சத்திரமா இருக்கும்போது சிவப்பு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்ல பிரகாசமா இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது வெண்குள்ளா நட்சத்திரம், ஒயிட் கலர்ல மட்டும் தெரியும், குட்டியா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரான் நட்சத்திரமா மாறும். அது அப்படியே நியூட்ரான் நட்சத்திரமா மாறும். அதுக்கு அடுத்து அது என்ன ஆகும் அப்படின்னா பிளாக் ஹோலா மாறிடும், கருத்துளை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்பயுமே பிளாக் ஹோல் தியரி பத்தி நம்மளுக்கு எதுவுமே அவ்வளோக்கா தெரியாது. ஏன்னா பிளாக் ஹோல் குள்ள போயிட்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு இதுவே வந்து இருக்கு. சோ அந்த மாதிரி மாறிடும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு நட்சத்திரம் தான் இந்த 4 ஸ்டேஜஸா வந்து கன்வெர்ட் ஆகுறது. நட்சத்திர கூட்டம் அப்படின்னா இப்ப நட்சத்திரம்னா என்னன்னு பாத்தீங்கல்ல, அடுத்த நட்சத்திர கூட்டம் அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. நட்சத்திர கூட்டம் என்பது வானத்தில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை உருவாக்குகின்ற நிலையான நட்சத்திர கூட்டம். நிலையான நிமிஷம் ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரிதான் இருக்கும். சோ ஒரு நம்ம எல்லாம் வந்து இந்த பாட்டிங்க கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இங்க பாரு பாம்பு வடிவம் தெரியுது. அடுத்து வந்து இந்த ஒலக்குருட்டி நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கூட்டமா இருக்கும். அப்புறம் 3 ஸ்டார்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இன்கேஸ் நீங்க பார்க்கலனா கூட இப்போ வந்து அதாவது வானத்தை பாருங்க, ஸ்கைய பாருங்க. ஸ்கைய பார்க்கும்போது 3 ஸ்டார்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படி இருக்கும். அந்த 3 ஸ்டார்ஸ வந்து பாட்டிமார்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒலக்குருட்டி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நட்சத்திர கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகவே ஆகாது. இப்படியே தான் இருக்கும். எங்க போனாலும் இப்படியே தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க நிறைய ஷேப் கொடுத்திருக்காங்க. இது வந்து மகரம், இது வந்து கழுகு, கவசம், அடுத்தது தனுசு, விருச்சகம், துலாம், லூபஸ், பாம்பு, லிங்கிஸ் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி பல நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் 1929ஆம் ஆண்டில் சர்வதேச வானியல் ஒன்றியம் 88 நட்சத்திர குழுக்கள் உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. அப்ப அதிகாரப்பூர்வமா 1929ல எத்தனை நட்சத்திர குழுக்கள் இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா 88 இருந்துச்சு அப்படின்றாங்க. இதற்கு முன்னர் தாலமி வந்து தன்னுடைய அல்மேகஸ்ட் என்ற புத்தகத்தில் 44 நட்சத்திர கூட்டங்கள் உள்ளதாக பட்டியலிடுகிறார். அப்போ தாலமி இருந்தப்போ அவரு எத்தனை இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணாரு, எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தாருன்னா 44 இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட ஒர்க்ல வந்து பாத்திருக்காங்க. தாலமி பத்தி நிறைய வந்து நம்ம படிப்போம். ஜியாகிரபிலயா இருக்கட்டும், ஹிஸ்டரியில நிறைய தாலமியோட புக்ஸ பத்தி வரும். யூனிட் 8ல எல்லாம் வரும். சோ அதனால பாத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ என்ன புக்னு கேட்கலாம், அல்மேகஸ்ட் அப்படிங்கிற புத்தகம். ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து பேரண்டம் விரிவடைவதையும் மற்றும் விரிவடையும் வேகம் அதிகரிப்பதையும் கண்டறிந்ததினால் சவுல் பெரல் மட்டர், பிரைன் ஸ்மித், ஆடம் ரைஸ் இந்த 3 அறிவியலாளர்களுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றனர். சோ எதனால அப்படின்னா பேரண்டம் விரிவடையுது அண்ட் அது எந்த வேகத்துல விரிவடையுது, அது விரிவடையும் வேகம் அதிகரிக்குது. எந்த வேகத்துலன்னு சொல்லல, பட் வேகம் அதிகரிக்குது, விரிவடையுது அப்படிங்கறத யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 3 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க சேர்ந்து. அது யார் யாருன்னா சவுல் பெரல் மட்டர், அடுத்தது வந்து பிரைன் ஸ்மித், அதுக்கடுத்து ஆடம் ரைசஸ் அப்படிங்கிறவரு. சோ இந்த 3 பேருக்குமே 2011ல நோபல் பரிசு, இயற்பியலுக்கான பிசிக்ஸ்க்கான நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. இயர் முதல் கொண்டு முக்கியம், பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து என்னன்னா உர்ஜா மேஜர் என்ற நட்சத்திர கூட்டத்தை வட அரைக்கோளம் மற்றும் தென் அரைக்கோளத்தின் சில பகுதிகளில் காணலாம். நார்த் போல்லையும் சவுத் போல்லையும், அதாவது வட அரைக்கோளம் மற்றும் தென் அரைக்கோளம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியர்லயும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லயும் வந்துட்டு இந்த உர்ஜா மேஷர் அப்படிங்கறத ஒரு சில இடங்கள்ல பாக்கலாம் அப்படின்றாங்க. உர்ஜா மேஷர் அப்படின்னா என்னன்னா லத்தீன் மொழியில் பெரிய கரடின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்காம், பெரிய கரடி அப்படின்னுட்டு.
ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் என்னன்னா சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பம் பத்தி தான் பார்க்க போறோம். சூரிய குடும்பம் என்பது நடுவில் ஒரு நட்சத்திரமும் அதனை சுற்றி வலம் வரும் 8 கோள்கள், துணைக்கோள்கள், சிறிய கோள்கள், வால் நட்சத்திரங்கள் போன்றவற்றை கொண்ட ஒரு அமைப்பு தான் என்னது சூரிய குடும்பம். அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த கோள்கள் 8 கோள்கள், அடுத்தது சென்டர்ல வந்து ஒரு சூரியன், அது இல்லாம விண்கற்கள், விண்வெளி கற்கள், குறுங்கோள்கள், குள்ளக்கோள்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், இது எல்லாமே வால் நட்சத்திரங்கள் இதெல்லாம் சேர்ந்த இந்த அமைப்பு தான் வந்து சூரிய குடும்பம்னு சொல்றோம். சோ 8 கோள்கள் என்னென்னு கொடுத்திருக்காங்க. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 8 கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பெரும்பாலான நட்சத்திரங்கள் கோள்களை கொண்டுள்ளன. பெரும்பாலான நட்சத்திரங்கள் கோள்களை கொண்டு உள்ளன. எனவே பில்லியன் கணக்கான சூரிய குடும்பங்கள் பால்வெளி அண்டத்தில் காணப்படுகின்றன. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு சூரிய குடும்பம் தான் பெருசா இருக்கு அப்படின்னுட்டு. ஆனா இந்த மாதிரி பல குடும்பங்கள் வந்து என்ன இருக்கு? ஒரு பால்வெளி அண்டம், அதாவது நம்ம இருக்கக்கூடிய அண்டமான மில்கி வே கேலக்சில இந்த மாதிரி பல சூரிய குடும்பங்கள் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ நம்ம இருக்கிறதுக்கு பேரு தான் சூரிய குடும்பம். சோ இந்த மாதிரி நட்சத்திரங்கள் கோள்களை கொண்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க மேம். அப்ப நட்சத்திரத்துக்கு எல்லாம் கோள் இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. சூரியன் ஒரு நட்சத்திரம். சூரியனுக்கு கோள்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் சூரிய குடும்பம்னு நாம சொன்னோம். சோ அந்த மாதிரி பல குடும்பங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல சூரிய குடும்பங்கள் பால்வெளி அண்டத்துல காணப்படுது. ஒரு சூரிய குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்கள் காணப்படலாம். அப்ப ஒரு சூரிய குடும்பம்னு இருந்தா ஒரு சூரியன் தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. பல நட்சத்திரங்கள் கூட இருக்கலாம். இந்த இடத்துல நட்சத்திரத்தை தான் சூரியன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணுமே இல்ல. நம்மளோட சூரியன் ஒரு ஸ்டார். அந்த ஸ்டாரோட ஈர்ப்பு விசையினால மட்டும்தான் நம்மளோட கோள்கள்லாம் சுற்றி ஒரு பாதையில வந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? 2 நட்சத்திரம் கொண்டுள்ள சூரிய குடும்பத்தை 2 நட்சத்திர குடும்பம் என்றும், 3 அல்லது பல நட்சத்திரங்கள் கொண்ட சூரிய குடும்பத்தை பல நட்சத்திர குடும்பம் என்றும் அழைக்கிறோம். பட் நம்மளது வந்து ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்கக்கூடியது. அதுதான் சூரியன். ஓகேங்களா? நம்ம சூரிய குடும்பம் பால்வெளி அண்டத்தின் வெளிப்புற சூழலில் அமைந்துள்ளது. இப்படி ஸ்பைரலா இருந்துச்சுல்ல, அந்த பால்வெளி அண்டத்துல வெளிப்புறத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்கிறது தான் நம்மளோட மொத்த சூரிய குடும்பமும் சேர்த்தது. இந்த மாதிரி பல இது இந்த ஸ்பைரல்ல இருக்கும். ஓகேங்களா? நமது சூரிய குடும்பம் பால்வெளி அண்டத்தின் மையத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு 8,28,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது. அப்போ நம்ம நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? சூரியனை கோள்கள் சுத்தி வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். சூரியன் ஒரே இடத்துல நிலையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டமும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு ஃபாஸ்டா அப்படின்னா 8,28,000 கிலோமீட்டர் பர் அவர் அப்படிங்கிற ஸ்பீட்ல வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு ஸ்பீடு பாருங்க. நம்ம எல்லாம் ஒரு 120 கிலோமீட்டர் பர் அவர் 130 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போனாலே பறக்கலாம் பாருன்றோம். அப்போ இந்த கேலக்சி இல்ல நம்மளோட சோலார் சிஸ்டம் 8,28,000 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுது. ஜஸ்ட் இமேஜின். அப்ப நம்ம எப்படி கரகரன்னு சுத்திக்கிட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. சோ அந்த வேகத்துல வந்து நம்ம சூரிய குடும்பம் சுத்திக்கிட்டு இருக்கு. நமது சூரிய குடும்பம் இந்த அண்டத்தை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் 230 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். அப்போ ஒன்ஸ் ஒரு ரொட்டேஷன் வரதுக்கு, அதாவது நம்ம சூரிய குடும்பம் இந்த கேலக்சிய ஒரு ரொட்டேஷன் இப்படி வரதுக்கு 230 மில்லியன் இயர்ஸ். ஒரு மில்லியன்னா 10 லட்சம் அப்படின்னு அர்த்தம். அப்ப 230 மில்லியன் ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு வருஷம். நமது சூரிய குடும்பம் சுமார் 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது. நெப்டியூனின் நீள்வட்ட பாதையிலிருந்து தொடங்கும் குயிபர் மண்டலம் இதனுள் அடங்கும். சோ நெப்டியூனுக்கு அப்புறம் எதுவுமே நம்மளோட சோலார் சிஸ்டம்ல இல்லையா அப்படின்னா கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்து கியூபர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட தான் நம்மளோட சோலார் சிஸ்டம் எண்ட் ஆகும். சோ இந்த கியூபர் பெல்ட் வரைக்குமே வந்து அடங்கும். இந்த கியூபர் பெல்ட் அப்படிங்கிறது என்னன்னா பனிக்கட்டியால் ஆன அடர்த்தி குறைவான வளையமாகும். ஏன் இங்க பனிக்கட்டி இருக்கு அப்படின்னா அது சூரியன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. சோ அதனால அந்த இடத்துல வெப்பம் ரீச் ஆகாது. ஒளியும் ரீச் ஆகாது, வெப்பமும் ரீச் ஆகாது. சோ அதனால அந்த இடம் குளிரா இருக்கும். அதனால அது பனிக்கட்டிகளால இருக்கக்கூடிய ஒரு அடர்த்தி குறைவான வளையமாகும். லைட்டா இருக்கும். சோ இது வந்து இது குறுங்கோள்களான புளூட்டோவை விட சிறியதா இருக்கும். அப்போ புளூட்டோவை வந்து நம்ம வந்து வேப் பிளானட்ஸ்னு சொல்லுவோம். வேப் பிளானட்ஸ்னா என்ன ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்டோட பார்த்தோம். லெசன் 1ல பார்த்தோம். என்ன அப்படின்னா கோள்களுக்கும் குள்ளக்கோள்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, கோள்கள் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு வட்டப்பாதை இருக்கும். அந்த வட்டப்பாதை அந்த கோள்களுக்கானது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு வட்டப்பாதை இல்லாம ஒரு கோள் இருந்துச்சுன்னா அதுதான் குள்ளக்கோள், பிளாக் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி ஒண்ணுதான் வந்து என்னன்னா இந்த புளூட்டோ. இந்த புளூட்டோவை விட சின்னதா தான் வந்து இந்த குயிபர் மண்டலம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குயிபர் மண்டலத்திற்கு அப்பால் இதுக்கு அடுத்தா வந்து ஊட் மேகங்கள் அப்படின்ற ஒரு போர்ஷன் இருக்குன்றாங்க. சோ இதுதான் வந்து குயிபர் மண்டலம். இப்ப பாருங்க, இங்க சூரியன் இருக்கா, அடுத்து புதன்,
அடுத்து வெள்ளி, பூமி, செவ்வாய். செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவுல வந்து ஒரு பெல்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சிறுகோள் மண்டலம் அல்லது குறுங்கோள் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இத. இதுதான் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது, ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். வியாழன் இருக்கும், அடுத்து சனி இருக்கும், அடுத்து யுரேனஸ்க்கு அடுத்து நெப்டியூன் இருக்கும். நெப்டியூனுக்கு அடுத்து ப்ளூட்டோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஏன்னா ப்ளூட்டோ வந்து அதோட பாதையை விட்டு விலகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 9 கோள்களா இருந்தது, இப்ப 8 கோள்கள் தான் இருக்கு. ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனியான வட்டப்பாதை இல்ல. அப்படிங்கும்பொழுது இது குள்ளக்கோள்கள்ல தான் வந்து கன்சிடர் பண்ணும், வேப் பிளானட்ஸ்ல. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து இந்த ஆண்டை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த குயிபர் மண்டலம் இருக்கு அப்படின்றாங்க. சோ இதுக்கு அடுத்து இங்கதான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஊர்ட் மேகங்கள் அப்படிங்கிறது இருக்கு, பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இந்த மிகப்பெரிய கோள வடிவ ஓடு போன்ற அமைப்பானது நம்முடைய சூரிய குடும்பத்தை சூழ்ந்துள்ளது. அப்போ ஒட்டுமொத்தமா சூரியன் வந்து சென்டர்ல இருக்கு. அப்ப இப்படி ஒரு சர்க்கிளா வந்து இருக்கும். ஓகேங்களா? இதுவரை நேராக கண்டறியப்படவில்லை. இது இருக்கு அப்படின்னு வந்து யாரும் ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்த்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜி வச்சு பார்த்து சொல்ல கிடையாது. ஆனால் சில கணித மாதிரிகள் அங்கிருந்து வரும் வால் நட்சத்திரங்களை கண்டறிந்ததன் அடிப்படையில் இது இருப்பது கணக்கிடப்படுகிறது. சோ வந்து வால் நட்சத்திரங்கள்லாம் வந்து இங்க இருந்துதான் வருது அப்படின்னு சொல்லி கணக்கிடுறாங்க. அதனால இப்படி ஒரு அமைப்பு அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஊர்ட் மேகம் விண்வெளி பனித்துகள்களால் ஆனது. இது நம்ம ஏன் இப்படி சொல்றாங்கன்னா வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது இப்படி இருக்குமா, நம்ம பார்த்திருக்கோம். இந்த தலைப்பகுதி வந்து பனிக்கட்டியால் ஆயிருக்கும், இந்த வால் பகுதி வந்து வாயுக்களால் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சோ அப்ப ஊர்ட் மேகம்ங்கிறது ஒரு பனித்துகள்களால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப இங்க இருந்துதான் வால் நட்சத்திரங்கள் பூமியை நோக்கி வருது, எல்லா கோள்களை நோக்கியும் வருது அப்படின்னு சொல்லி அந்த கணிப்பின் அடிப்படையில வந்து இப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? இது நமது சூரியனை 1.6 ஒளியாண்டு தூரத்தில் இருந்து சுற்றுகிறது. 1.6 ஒளியாண்டு தூரம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒரு ஒளியாண்டு அப்படின்னா ஒரு வருஷத்துல லைட் எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுமோ அதுதான் ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு செகண்ட்ல, அதாவது 1 செகண்ட்ஸ்ல லைட் வந்து 3 lakh கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் ஆகும். ஒரு செகண்டுக்கே 3 லட்சம் கிலோமீட்டர்னா ஒரு வருஷத்துல எவ்வளோ தூரம் வந்து போகும் லைட். சோ ஆனா இங்க கொடுத்திருக்கிறது 1.6 ஒளியாண்டுங்கிறது எவ்வளவோ பெருசு. அதை விட 1.6 ஒளியாண்டுகள் தூரத்துல இந்த ஊர்ட் மேக கூட்டங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓடு மிகவும் அடர்த்தியான பொருட்களால் ஆனது. இதன் அடர்த்தி 5000 வானியல் அலகிலிருந்து 1,00,000 வானியல் அலகு வரை யாகும். ஒரு வானியல் அலகு அப்படின்னா என்னன்னா சூரியனுக்கும் புவிக்கும் இடைப்பட்ட தூரம் அல்லது 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வானியல் அலகு. இதுவும் கேட்பாங்க. ஒளியாண்டு அப்படின்னா ஒளி ஒரு ஆண்டு காலத்தில் செல்லக்கூடிய தொலைவு ஒளியாண்டு. ஓகேங்களா? வானியல் அலகு அப்படிங்கிறது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதுதான் ஒரு வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது ஊர்ட் மேகமானது சூரியனின் புவியீர்ப்பு சக்தியின் எல்லை ஆகும். சோ இதுதான் சூரியனோட புவியீர்ப்பு சக்தியோட கடைசி எல்லை வந்து எது அப்படின்னா இந்த ஊர்ட் மேகங்கள் தான். இந்த எல்லையை சுற்றி வரும் விண்பொருட்கள் இந்த இடத்திலிருந்து திரும்பி சூரியனை நோக்கி செல்லும் அப்படின்றாங்க. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய விண்பொருட்கள் எல்லாம் என்ன ஆகும்னா மறுபடியும் சூரியனை நோக்கி போகும். அப்படிதான் வால் நட்சத்திரங்கள் இங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு. சோ அதனால இப்படி ஒரு லைன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே கணித மாதிரி அடிப்படையில தான் வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமது சூரிய குடும்பத்தில் 163 கண்டறியப்பட்ட துணைக்கோள்கள் உள்ளன. சோ இது வரைக்கும் எவ்வளவு சேட்டலைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இயற்கையான துணைக்கோள்கள் வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 163 துணைக்கோள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் பல துணைக்கோள்கள் மனிதன் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா அங்கீகாரத்திற்காக காத்திருக்கின்றன. இன்னும் அங்கீகரிக்கப்படல. அப்ப அங்கீகரிக்கப்பட்டது 163 தான். அப்ப அதனால மொத்தமே 163 தான் இருக்கா அப்படின்னா கிடையாது, நிறைய இருக்கு. சோ அங்கீகரிக்கப்பட்டதுதான் வந்து 163. 8 கோள்களில் புதன் மற்றும் வெள்ளி தவிர மற்ற அனைத்திற்கும் துணைக்கோள்கள் உள்ளன. புதனுக்கு ஃபர்ஸ்ட் 2 கோள்களை தவிர மீதி எல்லாத்துக்குமே வந்து துணைக்கோள்கள் இருக்கும். நம்ம பூமிக்கு 1 இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு 2 இருக்கும், வியாழனுக்கு 67 இருக்கும், சனிக்கு 62 இருக்கும். சோ இந்த மாதிரி பல துணைக்கோள்கள் ஒவ்வொரு கோள்களுக்குமே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ சூரிய குடும்பம்னு ஜென்ரலா பார்த்தோமா, இப்போ அதுல இருக்கக்கூடிய சூரியனை பற்றி மட்டுமே இங்க வந்து கொடுத்திருப்பாங்க. நமது சூரிய குடும்பத்தின் மைய பகுதியில் சூரியன் காணப்படுகிறது. அப்ப சூரிய குடும்பத்தோட மைய பகுதியில தான் என்ன காணப்படுகிறது? சூரியன் காணப்படுகிறது. இது வெப்பமான எரிவாயுக்களால் ஆன பந்து போன்ற அமைப்புடைய மஞ்சள் நிற
குறு நட்சத்திரமாகும். இதனுடைய ஈர்ப்பு சக்தியானது முழு அமைப்பையும் அதனுடன் ஈர்த்து மிகப்பெரிய கோள்களிலிருந்து மிகச்சிறிய விண்வெளி சிதைவுகள் வரை அதன் வட்டப்பாதையில் இயங்க வைக்கிறது. அப்ப இந்த சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியினாலதான் இந்த கோள்கள் மட்டுமா இருக்கு அப்படின்னு பார்த்தா பல நட்சத்திரங்கள் இருக்கு, வான்பொருட்கள் இருக்கு. வான்பொருட்கள்னா விண்வில் கற்களா இருக்கலாம், குறுக்கோள்களா இருக்கலாம், குள்ளக்கோள்களா இருக்கலாம், சிறு கோள்களா இருக்கலாம், வால் நட்சத்திரங்களா இருக்கலாம். இந்த மாதிரி பல வான்பொருட்கள் மேட்டர்ஸ், அதாவது ஸ்பேஸ் மேட்டர்ஸ வந்து எல்லாத்தையுமே தன்னோட ஈர்ப்பு சக்தியினால ஒரு வட்டப்பாதையில சுற்றி வர வைக்குது. ஓகேங்களா? சோ தன்னை சுற்றி வர வைக்குது அதோட வட்டப்பாதையில். ஓகேங்களா? சோ சூரியனின் காணப்படும் மின் சக்தியானது ஒரு காந்தப்புலத்தை தன்னை சுற்றி உருவாக்குகிறது. எப்படி பூமியை சுத்தி ஒரு காந்தப்புலம் இருக்கோ அதே மாதிரி சூரியனை சுத்தியும் ஒரு காந்தப்புலம் இருக்கும். அந்த காந்தப்புலத்தோட ஈர்ப்பு விசையினால மட்டும்தான் இது எல்லாமே இயங்குது. காந்தப்புலமானது சூரிய குடும்பம் வழியாக சூரிய காற்றால் எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப சூரியனோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன்ல 70.6% ஹைட்ரஜன் இருக்குமா, 70.6% ஹைட்ரஜன். அடுத்தது 27.4% வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஹீலியம் இருக்கு. மீதி இருக்கிறது தான் மத்த இதெல்லாமே. சோ அப்ப ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கு. சூரியனின் ஈர்ப்பு விசையால் மிக அதிக அளவு பரப்புகளை ஒன்றிணைத்து அளவற்ற அழுத்தத்தையும் வெப்பநிலையும் அதன் மைய பகுதியில் உருவாக்குகின்றது. சூரியனோட ஈர்ப்பு விசையால் என்ன ஆகுதுன்னா அதிக அளவு பருப்பொருட்களை ஒன்றிணைச்சு, அதாவது ஹைட்ரஜன் ஹீலியம் ஒன்றிணைச்சு அளவற்ற அழுத்தத்தையும் பிரஷரையும் ஹீட்டையும் அதோட மைய பகுதியில உட்பகுதியில வந்து உருவாக்குது அப்படின்றாங்க. சூரியனின் உட்புறத்தில் 3 முதன்மையான அடுக்குகள் உள்ளன. அது என்னன்னு நான் படத்துல கொடுத்துறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு சொன்னாதான் ஈஸியா இருக்கும். சோ இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து உட்புறம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து என்னன்னா உட்கரு. இதுக்கு அடுத்து இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த லேயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர்வீச்சு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து இந்த லேயர் என்ன, எல்லோ கலர்ல இருக்கிற இந்த லேயர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்பச்சலன மண்டலம். இதெல்லாமே சேர்த்து உட்பகுதி. ஓகேங்களா? இது இல்லாம வெளிப்பகுதி இருக்கும். இதுக்கு மேல இந்த வெப்பச்சலன மண்டலம் இருக்குல்ல, இதுக்கு மேல இருக்கிறது தான் வந்து இந்த ஒளிவட்டம், அதாவது ஒளிமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஒளிமண்டலத்துக்கு மேல எப்படி பூமிக்கெல்லாம் ஒரு வளிமண்டலம் இருக்கோ அதே மாதிரி இந்த ஒளிமண்டலங்கிறது இந்த சூரியனோட மேற்பகுதி தான் ஒளிமண்டலம். இதைதான் நம்ம கண்ணால பார்க்க முடியும். வேற எதையுமே வந்து பார்க்க முடியாது. உள்ள இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியாது. ஒளிமண்டலத்தை தான் நம்மளால பார்க்க முடியும். இந்த ஒளிமண்டலத்துக்கு மேல பூமிக்கு எப்படி வளிமண்டலம் இருக்கோ அதே மாதிரி சூரியனுக்கும் வளிமண்டலம் இருக்கும். அந்த சூரியனோட வளிமண்டலத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியனோட வளிமண்டலத்துல கீழ்ப்பகுதி இருக்குல்ல, அந்த உள்பகுதி, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிறமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, வண்ண மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனோட வளிமண்டலத்தோட மேல் பகுதி இருக்குல்ல, அத கரோனான்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான். சோ மொத்தமா வந்து என்னன்னா வண்ண மண்டலம். மொத்தமா வந்து 6 லேயர்ஸா இருக்கும் சூரியன். அதுல 3 லேயர்ஸ் அப்படிங்கிறது இந்த உட்புறத்துல இருக்கக்கூடியது உட்கரு, அதடுத்து கதிர்வீச்சு மண்டலம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வெப்பச்சலன மண்டலம். இதுக்கெல்லாம் மேல ஒரு கவர் மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த ஒளிமண்டலம். அது 4வதா இருக்கக்கூடியது. இதுக்கு மேல வளிமண்டலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த வளிமண்டலத்தை 2ஆ பிரிப்பாங்க. வளிமண்டலத்தோட கீழ்ப்பகுதி இருக்குல்ல, உள்ள இருக்கிறத வண்ண மண்டலம், நிறமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல இருக்கிறத கரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இததான் இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இப்ப படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சூரியனின் உட்புறத்தில் 3 முதன்மையான அடுக்குகள் உள்ளது. ஒண்ணு என்னன்னா உட்கரு, கதிர்வீச்சு மண்டலம், வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம். இதுதான் வந்து என்னன்னா வெப்பச்சலன மண்டலம் அப்படின்னு சொன்னல. கன்வெக்டிவ் ஜோன் அப்படிங்கிறது வெப்பச்சலன மண்டலம்னும் வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலமும் ஒண்ணுதான். இந்த 3 தான் ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸ். சூரியனின் மைய பகுதியில் காணப்படும் உட்கரு மிக வெப்பமான பகுதியாகும். இங்கு நடைபெறும் அணுக்கரு இணைவு வேதிவினை சூரியனுக்கு அதிக ஆற்றலை கொடுக்கிறது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சயின்ஸ்ல. என்ன அப்படின்னா உட்கரு அதாவது அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லி 2 கான்செப்ட் இருக்கும். இதுல அணுக்கரு பிளவு அப்போ வெளிப்படக்கூடிய ஆற்றலை விட அணுக்கரு இணைவப்போ வெளிப்படக்கூடிய ஆற்றல் தான் அதிகமானது. ஹைட்ரஜன் பாம்லாம் வந்து அணுக்கரு இணைவின் மூலமா உருவாக்கக்கூடியது. மத்த பாம்ஸை விட ஹைட்ரஜன் பாம்போட இது வந்து ரொம்பவே வஸ்டா இருக்கு. ஏன்னா அவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம். சோ அப்ப 2 பார்ட்டிகிள் சேரும் போது வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அதிகம். ஒரு பார்ட்டிகிள 2ஆ ஸ்பிளிட் பண்ணும் போது வரக்கூடிய ஆற்றல் கம்மிதான். ஆனா 2 ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா
பலம் அதிகமா இருக்கும், ஆற்றல் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான். சோ அந்த மாரி அணுக்கரு இணைவு வந்து எங்க நடக்குது அப்படின்னா சூரியன்ல நடக்கும். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இணைஞ்சு ஹீலியமா மாற ட்ரை பண்ணுங்க. H1H1ம் சேர்ந்து He2 அப்படிங்கிற 2 அணுவா வந்து மாற உருவாகுங்க. சோ இதனால அதிக அளவு ஆற்றல் வந்து உட்கருல இருக்கும். இதற்கு அடுத்து வெளிப்புறத்தை நோக்கி அமைந்த அடுத்ததா இருக்கக்கூடிய அடுக்கு எதுனா கதிர்வீச்சு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இங்க உருவாக்கக்கூடிய ஆற்றலை வெளியில கடத்தணும் இல்ல. சோ அதுதான் இந்த கதிர்வீச்சு மண்டலம். இந்த அடுக்கு முழுவதும் ஆற்றலானது போட்டான்கள் மூலம் வெப்ப கதிர்களை எடுத்து செல்வதாக இந்த அடுக்கு கதிர்வீச்சு மண்டலம் என்கிறோம். சோ இது வந்து என்னன்னா உட்கரில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளியில எடுத்துட்டு போகுது. எப்படி அப்படின்னா போட்டான்கள் மூலமா வந்து வெப்ப கதிர்களா மாத்தி எடுத்துட்டு போகுது. அதனாலதான் இதை வந்து கதிர்வீச்சு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. சூரியனில் காணப்படும் 3வது மற்றும் கடைசி அடுக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்ப உமிழ் சுழற்சி மண்டலம் அப்படின்றோம். சோ இந்த அடுக்கில் வெப்ப ஆற்றல் சுழற்சி வழியாக ஆதிக்கம் செலுத்துவதால் இதனை வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம் என்கின்றோம். சோ அங்க டிரான்ஸ்பர் ஆச்சு இல்ல, கதிர்வீச்சு மூலியமா வெளியில வருது இல்ல, அது எல்லாமே வந்து ரொட்டேஷன்லயே இருக்கும். அந்த வெப்ப ஆற்றல் வந்து ரொட்டேஷன்லயே இருக்கும். சோ அதனால வந்து இதை வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு மேலதான் இந்த 3 லேயர்ஸ் எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து உட்புறம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 3 லேயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடியதுதான் என்னது ஒளிமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இதுதான் அடுத்ததா கொடுத்திருப்பாங்க. சூரியனின் உட்பகுதிக்கு சூரிய வளிமண்டலத்திற்கும் இடைப்பட்ட பகுதி எல்லை பகுதி ஒளிமண்டலம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, உட்பகுதி இருக்கு. இந்த உட்பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய லேயர் தான் என்னன்னு பார்த்தோம், ஒளிமண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் அந்த ஒளிமண்டலம். இந்த ஒளிமண்டலம் அப்படிங்கிறது உட்கருவுக்கு உள்ள வந்து உட்கரு இருக்கு. இந்த லேயர் வந்து உட்கரு. இங்கே ஒளிமண்டலம் பிரசன்ட் ஆயிருக்கு. இதுக்கு மேல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு, வளிமண்டலம் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப வளிமண்டலத்துக்கும் உட்கருவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய லேயர் தான் என்னன்னா ஒளிமண்டலம். ஓகேங்களா? சோ இதுதான் இங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒளிமண்டலம் என அழைக்கிறோம். இதைத்தான் நாம் சூரியனின் மேற்பரப்பாக காண்கிறோம். சோ இதான் சூரியனோட மேற்பரப்பு நம்மளுக்கு தெரியக்கூடியது. சூரியனுக்கு வளிமண்டலமும் உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா? சோ சூரிய வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியை வண்ணக்கோளம் நிறமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். கிரேக்க மொழியில் குரோமோ என்றால் வண்ணம் என்று பொருள். அப்ப கிரேக்க மொழியில் குரோமோ என்பதன் பொருள் என்னன்னு கேட்கலாம். வண்ணம் அப்படிங்கிறதுதான். சூரிய கிரகணத்தின் போது இது பிரகாசமாக சிவப்பு வண்ணத்தில் தோன்றுவதால் இப்பெயர் பெற்றது. சூரியன் கிரகணம் வரும்போது ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் தெரியும். சூரியன் முழுசா மறைஞ்சிடும் நம்மளுக்கு. சோ சூரியன் மறையும் போது சூரியனோட வெளியில இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலம் மட்டும்தான் தெரியும். அந்த வளிமண்டலத்துல வந்து சிவப்பு கலர்ல வரும். சோ அதனாலதான் இந்த வளிமண்டலத்துக்கு பேர் வந்து குரோமோ அப்படின்றாங்க, குரோமோஸ்பியர் அப்படின்றாங்க. இந்த குரோமோஸ்பியருக்கு தமிழ்ல என்ன பேருனா வண்ணக்கோளம். வெப்பநிலை மிக மிக வேகமாக உயரும் மெல்லிய மாறுநிலை பகுதியானது. சோ இங்கதான் வந்து டிரான்சிஷன் ஜோன்னு சொல்லுவாங்க. வெப்பநிலை வந்து மிக வேகமா உயரும் கூடிய மெல்லிய மாறுநிலை பகுதி. வண்ணக்கோள பகுதியையும் பரந்த கரோனா பகுதியையும் பிரிக்கிறது. அதாவது என்னன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், சூரியனுக்கு ஒரு வளிமண்டலம் இருக்கும். உள்ள இருக்க போர்ஷன் வந்து இந்த குரோமோஸ்பியர் வண்ண மண்டலம், அதாவது கீழ்ப்பகுதி வந்து வண்ண மண்டலம், மேல இருக்கக்கூடியது கரோனா அப்படின்னு சொன்னோம்ல. சோ இந்த 2 லேயருக்கு நடுவுல இருக்கக்கூடியதான் ஒரு டிரான்சிஷன் ஜோன் சொல்லுவாங்க. சோ இந்த டிரான்சிஷன் ஜோன்ல தான் வந்து என்னன்னா வெப்பம் மிக வேகமாக உயரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சூரிய வளிமண்டலத்தின் உயர்ந்த மேல் பகுதி, சோ வளிமண்டலத்தோட மேல் பகுதி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரோனா என அழைக்கப்படுகிறது. இது சூரியனின் மேற்பரப்பை விட மிக அதிக வெப்பமாக இருக்கும். சூரியனோட மேற்பரப்பு இது வந்து வளிமண்டலம். ஓகேங்களா? அப்ப சூரியனோட மேற்பரப்புனா கடைசி லேயரா இருக்கக்கூடிய ஒளிமண்டலத்தை தான் சொல்றாங்க. அப்ப ஒளிமண்டலத்தை விட வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய மேல் அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப அதிக வெப்பமா இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா வண்ண மண்டலத்துக்கும் அடுத்தது கரோனாவுக்கும் நடுவுல ஒரு டிரான்சிஷன் ஜோன் இருக்கும். அந்த டிரான்சிஷன் ஜோன்ல வெப்பம் ஃபாஸ்டா உயரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? கரோனாவின் மேல் பகுதி சிறிது சிறிதாக சூரிய காற்று மண்டலமாக மாறுகிறது. கரோனாவோட மேல் பகுதி தான் வந்து என்ன ஆகுதுன்னா சூரிய காற்று மண்டலமா மாறுது. சோ இந்த சூரிய காற்று மின்ம அலைகளாக ஃப்ளோ ஆஃப் பிளாஸ்மாவாக சூரியனிலிருந்து சூரிய குடும்பம் வழியாக நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள விண்வெளிக்கு செல்கிறது. ஓகேங்களா? ஆகவே சூரியனுக்கு 6 பகுதிகள் உள்ளன. அவை உட்கரு, அதுக்கடுத்து கதிர்வீச்சு மண்டலம், அதுக்கடுத்து வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம், இதெல்லாம் உட்பகுதி. இதுக்கு மேல இருக்கக்கூடியது அவுட்டர் லேயர் தான் ஒளிக்கோளம், ஒளிமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 2 லேயர் என்னன்னா வண்ணக்கோளம், கரோனா, இது வந்து வளிமண்டலம். ஓகேங்களா? சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 5500 முதல் 6000 டிகிரி செல்சியஸ் ஆகும். இதன் மையப்பகுதியில் வெப்பநிலை இந்த உட்கரு இருக்குல்ல, இங்க வெளியிலதான் வந்து 5500 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 6000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஆனா உள்ள வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 15 மில்லியன்
15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் ஆகும். 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ்னா 1,50,00,000 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்றாங்க. இது வெப்ப உட்கருப்பிணைப்பை தக்க வைத்துக் கொள்ள போதுமானதாகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், உட்கருப்பிணைப்பு இருக்குல்ல, அணுக்கருப்பிணைப்பு அப்படிங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் போது தான் நடக்கும். அப்பதான் வந்து மல்டிபிள் ஆகும். டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஆக்ஷன் வந்து அதிகமா நடக்கும். சோ அப்ப அந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இவ்வளவு டிகிரி செல்சியஸ் இருக்கணும். சோ அதனாலதான் இங்க உள்ள வந்து வெப்பம் அதிகமா இருக்கு. இந்த நிகழ்வில் சிறு சிறு அணுக்கள் இணைந்து பெரிய அணுக்களை உருவாக்குகின்றன. அப்போது அதிக அளவிலான ஆற்றல்கள் வெளியேற்றப்படுகிறது. குறிப்பாக சிறிய ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து பெரிய ஹீலியம் அணுவை உருவாக்கும் போது அதிக வெப்பம் வெளியிடப்படுகிறது. ஓகேங்களா? சோ இதுக்கடுத்து சூரியனுடைய உருவம் மற்றும் தூரம் பற்றி கொடுத்திருக்காங்க. சூரியனின் ஆரம் 6,95,508 கிலோமீட்டர் ஆகும். இது பூமியை விட மிக பெரிய பருமனை கொண்டது. ஒரு சூரியன், அதாவது நிறை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு சூரியனின் பருமனுக்கு 3,32,946 புவிக்கு சமம். சூரியனோட பருமனுக்கு எவ்வளவு? ஆனா ஒரு சூரியனோட கொள்ளளவைனா வால்யூமை நிரப்புறதுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா 1.3 மில்லியன் புவிக்கோள்கள் தேவை. சூரியனுக்குள்ள எத்தனை பூமியை போட முடியும்னா 1.3 மில்லியன், அதாவது 13 லட்சம் பூமியை வந்து சூரியனுக்குள்ள போடலாம். அந்த அளவுக்கு வால்யூம் அதிகமா இருக்கக்கூடியதுதான் நம்மளோட சூரியன். ஓகேங்களா? பருமன் அப்படிங்கிறது இது நிறைய குறிப்பிடுறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனின் சுற்றுப்பாதையையும் சுழற்சியும். பால்வெளி மண்டலம் 4 முக்கிய வளைவு பகுதிகளை கொண்டது. அவை நோர்மா, சிக்னஸ் வளைவு, சகிட்டாரியஸ் வளைவு, ஸ்கூடம் கிரக்ஸ் மற்றும் பெர்சியஸ் போன்றவையாகும். சூரியன் சகிட்டாரியஸ் என்ற சிறு வளைவில் அமைந்துள்ளது. இந்த 4, அதாவது இந்த ஸ்பைரல் இதுல 4 வளைவு இருக்குமா, அதுல வந்து சூரியன் எங்க இருக்குன்னா சகிட்டாரியஸ் வளைவு பகுதியில இருக்கு அப்படின்றாங்க. சூரியனானது தன்னுடைய கோள்கள், எரிக்கற்கள், வால் நட்சத்திரங்கள் மற்றும் விண்வெளி பொருட்களை சேர்த்து கொண்டு பால்வெளி மண்டலத்தின் மையத்தை சுற்றி வருகிறது. பால்வெளி மண்டலத்துக்குன்னு ஒரு இப்படி இருக்கு அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இதுல இங்க வந்து சூரிய குடும்பம் இருக்கு. இந்த சூரிய குடும்பம் என்ன பண்ணுன்னா இதை சுத்தி வரும். சோ இந்த ஸ்பைரல் கேலக்சி வந்து சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு இயர்ஸ் ஆகும் அப்படின்னா 230 மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா? நமது சூரிய குடும்பமானது மணிக்கு 8,028 கிலோமீட்டர் திசை வேகத்தில் சுற்றி வருகிறது. ஒரு மணிக்கு, அதாவது 1 ஹவருக்கு 8,28,000 கிலோமீட்டர் வந்து நம்மளோட சூரிய குடும்பம் மூவ் ஆகுதான். சோ விச் மீன்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு பாருங்க. பால்வெளி மண்டலத்தை ஒரு முறை சூரியன் சுற்றி வர 230 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. சூரியன் தனது அச்சில் 7.25 டிகிரி சாய்வாக கோள்களின் நீள்வட்ட பாதை தளத்தில் சுழல்கிறது. சோ அப்ப சூரியனும் சுற்றிதான் வருது. எதை அப்படின்னா பால்வெளி அண்டத்தை. அப்ப சூரியன் ஸ்ட்ரெயிட்டா இருந்து சுத்துதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சூரியனே வந்து இன்க்ளினேஷன்ல தான் சுத்தும். அது எவ்வளவு அப்படின்னா 7. இப்ப எப்படி பூமி 23 டிகிரி சாய்வா இருக்கு, அதுலதான் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி சூரியனும் 7.25 டிகிரி சாய்வா தான் வந்து சுத்தி வருது. சூரியனின் திடப்பொருட்கள் அல்லாததால், ஏன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் தான் இருக்கு. சோ அதனால அங்க திடப்பொருட்கள் பிரசன்ட் ஆகாதனால ஒவ்வொரு பாகமும் வேறுபட்ட விகிதத்தில் சுற்றுகிறது. சூரியனின் நடுக்கோட்டு பகுதியில் சூரியனானது ஒரு முறை சுற்றி வர 25 நாட்கள் ஆகும். சூரியன் எப்படி இருக்குன்னா, சூரியனோட சென்டர் பார்ட் இருக்குல்ல, இந்த இடத்த பத்தி வச்சு பாத்தீங்கன்னா 25 டேஸ் ஆகும். இது ஒரு வாட்டி சூரியன் தன்னை சுத்தி வர்றதுக்கு. ஆனா சூரியனின் துருவ பகுதியில் ஒரு முறை சுற்றி வர 36 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. நமது சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியன் மட்டுமே 99.8% கொண்டுள்ளது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், சூரிய குடும்பம் அப்படின்னா 8 கோள்களோட சேர்த்து பல்வேறு வான்பொருட்களோட சேர்த்து ஒரு அமைப்பு அப்படின்னு. சோ இதுல 99.8% சூரியனே ஆக்குபை பண்ணிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய 0.25% தான் மத்த கோள்கள், மத்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? மற்ற நட்சத்திரங்களை போல் சூரியனும் ஒரு நாள் தானாக தனது ஆற்றலை இழக்க நேரிடும். இப்பெல்லாம் நம்ம எப்படி நினைக்கிறோம், நட்சத்திரம் விழுது அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் மிகப்பெரிய பூமியை விட பெருசா கூட இருக்கும். அங்க இருந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் பொழுது அதோட அளவு வந்து சின்னதாகும். ஏன்னா வளிமண்டல உராய்வின் காரணமாக அது வந்து பற்றி எரியும். அப்படி பற்றி எரியும் பொழுது அப்படியே சின்ன சின்னதா ஆயிட்டு வரும். ஒரு பாயிண்ட்ல வந்து இல்லாம காத்தோட காத்தா கலந்துடலாம், இல்லைன்னா சம்டைம்ஸ் கீழே விழுந்துரும். அப்படி விழும்போது புவியோட மேற்பரப்புல பள்ளங்கள் உருவாகும். சோ இந்த மாதிரி பூமியில தான் வந்து அந்த விண்கற்கள் விழணும்னு அவசியம் இல்லை. ஸ்பேஸ்ல எங்க வேணாலும் விழும் இந்த மாதிரி. சோ அந்த மாதிரி எல்லா நட்சத்திரங்களுமே ஒரு நாள் ஆற்றலை இழந்து கீழே விழும். அந்த மாதிரி சூரியனும் ஒரு நாள்ல இறக்கும் அப்படிங்கிறாங்க. சூரியன் இறக்கும் தருவாயில் மிக பெரிய அளவில் விரிவடைந்து புதன், வெள்ளி, பூமியை கூட
முழுவதுமாக விழுங்கலாம். சோ அது வந்து இறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கும் அப்படிங்கும்போது எல்லா கோள்களையும் தனக்குள்ள கொண்டு வந்து முழுங்கிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி எலக்ட்ரான்ல இருந்து ஒரு பெரிய பேரண்டம் உருவாச்சுனோம்ல, அந்த மாரி இத அப்படியே சுருங்கி படார்ன்னு வெடிச்சு மறுபடியும் உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் தன் வாழ்நாளில் பாதியை கடந்து விட்டது. இப்ப இருக்கக்கூடிய சூரியன் பாதி ஏஜ் வந்து கடந்துருச்சு. இன்னும் பாதி ஏஜ் இருக்கு. இது சுருங்கி ஒரு வெண்புள்ளியாக மாற இன்னும் 6.5 பில்லியன் இயர்ஸ் ஆகும். இன்னொரு 6.5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒயிட் டாட் மாரி மாறுமாம். அப்ப மாறும் பொழுது இறந்துரும் சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதுதான் வந்து என்னன்னா கோள்கள். கோள்கள் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க பாருங்க. கிரேக்க மொழியில் கோள்கள் என்றால் சுற்றி வருபவர் என்று பொருள். கோள்களுக்கு சுயமாக ஒளியும் வெப்பமும் கிடையாது. கோளுக்குன்னு எதுவும் வெப்பமோ ஒளியும் கிடையாது. நட்சத்திரத்திட்ட இருந்து தான் பெறும். அப்ப நம்ம கோள் வந்து எங்க இருந்து பெறுதுன்னா சூரியன், நம்மளோட நட்சத்திரமான சூரியன் கிட்ட இருந்து பெறுது. இது சூரியனை சுற்றி வர வேண்டும். அப்ப ஒரு கோள்னா என்னென்ன பண்புகள்லாம் இருக்கணும், என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னா சூரியனை சுற்றி வரணும். அப்ப ரெவல்யூட் ஆகணும். சோ ரெவல்யூஷன் இருக்கணும். வேறு எந்த கோளிற்கும் துணைக்கோளாக இருக்கக்கூடாது. வேற ஒரு கோளுக்கு துணைக்கோளா இருந்து சூரியனை சுற்றி வந்தா அது கோளானா கிடையாது. அது துணைக்கோள். ஓகேங்களா? வேற எந்த ஒரு கோளிற்கும் துணைக்கோளாக இருக்கக்கூடியது. இது தன்னுடைய நிறை மற்றும் ஈர்ப்பு சக்தியின் மூலம் இது கோள வடிவை பெற்றிருக்க வேண்டும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியினால அது வந்து கோள வடிவத்துல ஸ்பைரல் வடிவத்துல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது வந்து கோள் அப்படின்னு சொல்றாங்க. வேறு எந்த வான்பொருட்களும் இதன் நீள்வட்ட பாதையில் குறுக்கிடக்கூடாது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். சோ இதுக்குன்னு ஒரு வட்டப்பாதை இருக்கு அப்படின்னா அந்த வட்டப்பாதையில வேற எந்த கோளும் இடையூறா வரக்கூடாது. அப்படி வராம இருந்துச்சுன்னாதான் அது கோள். ஒருவேளை வேற ஏதாவது ஒரு கோள் வந்து இதோட வட்டப்பாதையில வரும் அப்படின்னா இட்ஸ் குள்ள கோள். வேர்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேர்ட் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? சூரியனிடமிருந்து தூரம் மற்றும் தன்மைகளை கொண்டு கோள்கள் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒண்ணு என்னன்னா உட்கோள்கள் அல்லது நிலம்சார் கோள்கள் மற்றும் பாறை கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் 6th ஸ்டாண்டர்ட்ல இந்த பாயிண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 கோள்கள் இருக்குல்ல, சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறத வந்து உட்கோள்கள்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா புவிசார் கோள்னு சொல்லுவாங்க. புவிசார் கோள் அல்லது நிலம்சார் கோள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பாறை கோள்னு சொல்லுவாங்க. சோ என்னன்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் கோள்கள் போன்றவை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அடுத்தது செகண்டா கொடுத்திருக்கிறதுனா வெளிக்கோள்கள். வெளிக்கோள்கள்னா 8 கோள்கள்ல ஃபர்ஸ்ட் 4 வந்து உட்கோள்கள். அவுட்டர்ல மீதி 4 வந்து வெளிக்கோள்கள். வெளிக்கோள்கள் வந்து வாயுக்கோள்கள்னு சொல்லுவாங்க. இது எப்படி பாறையால் ஆனதோ இதெல்லாம் கேஸ்னால ஆனது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த அகத்திரள்வு கோட்பாடு படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய பாறைகள்லாம் இணைஞ்சு கோள்கள் உருவாச்சு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா மையப்பகுதியில இருந்து வெளி சைடா வந்து வெளிப்புறத்தை நோக்கி சூரிய காற்றுனால வந்து வெளியில அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி வெளியில போன வாயுக்கள்லாம் சேர்ந்து பெருங்கோள்களா உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். சோ அப்படி போய் உருவானதுதான் இந்த 4 கோள்கள். அதனாலதான் வியாழன், சனி, யுரேனஸ் எல்லாமே வந்து வாயு கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மிக பெரிய கோள்களா இருக்கும். அளவுல வந்து மிக பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அங்க சொல்லும் போதே சொல்லியிருப்பாங்க மிகப்பெரிய வாயு கோள்களாக உருமாறுச்சு அப்படின்னுட்டு. சோ அதுதான் இது. சோ ஒவ்வொரு கோள்களும் தனது அச்சில் சுற்றி வருகிறது. இந்த இயக்கத்திற்கு சுழலுதல் என்று பெயர். அதாவது தன்னைத்தானே சுற்றி வரதை வந்து சுழலுதல்னு சொல்லுவாங்க. ஒரு கோள் சூரியனை சுற்றி வரதை வந்து சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு ஒரு கோள் ஒரு முறை சுற்றி வரும்போது ஒரு கோள் நாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புவி ஒரு வாட்டி அதை சுற்றி வரதை வந்து ஒரு வாட்டி தன்னைத்தானே சுழலதை வந்து 24 மணி நேரம் ஆகுது. அப்ப 24 மணி நேரங்கிறதா பூமியில ஒரு நாள் அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி மத்த கோள்கள் வந்து அது சுற்றுதை பொறுத்து அதோட ஒரு நாள், அதோட ஒரு கோள் நாள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவது வலம் வருதல் அல்லது ஒரு கோள் வருடம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப ஒரு கோள் நாள்னா தன்னை ஒரு வாட்டி சுத்திக்கிறது ஒரு கோள் நாள்னு சொல்றது. அதே சூரியனை ஒரு டைம் சுத்தி வர்றத கோள் வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து இந்த டீடைல்டா ஒவ்வொரு கோள்கள் பத்தியுமே வந்து கொடுத்திருப்பாங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. பட் இதுல இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸா கொடுத்திருப்பாங்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி திஸ் டேபிளர் காலம். சோ அதனால இது எல்லாத்தையுமே நம்ம வந்து செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 1 hour ஆக போகுது. சோ அதனால அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் 2 பார்ட்ஸ் வந்து இந்த லெசன் வந்து கவர் பண்றதுக்கும் ஆகும். ஏன்னா இந்த லெசன் வந்து ஒரு மிகப்பெரிய லெசன். நம்ம இப்போ வரைக்கும் கவர் பண்ணது எத்தனை பார்ட் 2.16 இருக்கு. 16 பார்ட்டா வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இதுல நம்ம எவ்வளவுதான் பார்த்திருக்கோம் அப்படின்னா 2.6 தான் பார்த்திருக்கோம். 6 பார்ட் தான் பார்த்திருக்கோம். இன்னும் 10 இருக்கு. சோ அந்த 10ல 7வதுல ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. சோ இதெல்லாமே பார்க்கணும்.
சோ அது எல்லாமே அடுத்து இன்னும் 2 வீடியோஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இந்த இது வரைக்கும் உங்களுக்கு டீச் பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து பார்க்கலாம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை. தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன்ட்.